சோர்வை உண்டாக்கும் இந்த காலகட்டத்துல நம்பிக்கையும் தைரியமும் இல்லாம போகுது. மகிழ்ச்சியை காண்பது அரிதா இருக்கு. ஆனாலும் நிச்சயமற்ற நிலையின் நிழல் நம்மீது விழும்போது நினைவிருக்கட்டும், இந்த சோதனைகளில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தனிமை என்பது மிகவும் பாரமான ஒன்றாக இருக்கலாம். ஆனாலும் தெரிந்து கொள்ளுங்கள், தேவன் உங்களை கைவிடவில்லை. புயல்களின் தாக்கத்தின் வீரியம் அதிகமாக இருக்கலாம். ஆனாலும் இந்த சத்தியத்தை பிடித்துக் கொள்ளுங்கள், தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. உச்சக்கட்ட நிலையில் நாம் அசைக்கப்பட்டாலும் ஞாபகம் இருக்கட்டும், தேவனை நமக்கு பலத்தின் ஊற்றாக இருக்கிறார். தேவனுடைய ஊக்குவிக்கும் வார்த்தைகள் நம் கால்களுக்கு தீபமாக இருக்கிறது, நம்முடைய பாதைகளை காட்டும் வெளிச்சமாக உள்ளது. நம் இருதயம் துவண்டு ஆவி குன்றி ஏமாற்றத்தோடு இருக்கும்போது அது ஒளி தரும். தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருவார். தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறார். சோர்வுற்ற நேரங்களில் தேவனே உங்கள் நங்கூரமாக இருக்கிறார். உண்மையுள்ள தேவனுடைய நீடித்திருக்கும் ஊக்குவித்தலை குறித்து அறிந்திட டேவிட் ஜெரமையாவுடன் இணைந்து கொள்ளுங்கள். அளவற்ற மற்றும் அசைக்க முடியாத திட நம்பிக்கையையும் தேவனுடைய நிச்சயமூட்டும் பிரசன்னத்தின் உணர்த்துதலையும் அறிந்து கொள்ளுங்கள். திருப்பு முனையில் அடுத்து வருவது, தேவன் நம்ம வாழ்க்கையில சம்பந்தப்படும் போது அவர் நல்லது கெட்டது தவறுகள் அப்புறம் நம்ம சரியா செய்யற எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. தன்னோட கட்டுப்பாட்டால அவர் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து தன்னுடைய திட்டத்துல ஒன்னா இணைக்கிறாரு. வேத வசனத்தின்படி அவர் எல்லாத்தையும் அழகாக்குறாரு. திருப்பு முனையை பார்ப்பதற்கு நன்றி. இப்போது இதோ இங்கே டாக்டர் ஜெரேமியா தனது செய்தியுடன் தேவன் தம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். அதிர்ஷ்டன்றது நம்ம வாழ்க்கையில எதுவும் இல்லை. உங்களுக்கு நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் முதல்ல அது அவரோட விரல்களை கடக்கணும். தேவன்கிட்ட விபத்துக்கள்னு எதுவும் இல்லை. உடல்நல காப்பீட்டிற்கு விண்ணப்பித்த கால்நடைகளை மேய்க்கிற சிறுவனோட கதை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏஜென்ட் அவன்கிட்ட தொடர்ந்து, உனக்கு எப்போவாவது ஏதேனும் விபத்துக்கள் நடந்திருக்கான்னு கேட்டாரு. அந்த பையனும், இல்லை எனக்கு எந்த விபத்தும் நடக்கலை. கட்டுவிரியன் பாம்பு என்னை கடிச்சது, ஒரு குதிரை என்னை விலா எலும்பில் உதைச்சது, அது என்னை கொஞ்சம் நேரம் படுக்க வச்சது, ஆனால் எனக்கு எந்த விபத்தும் நடக்கலைன்னா. அதுக்கு அந்த ஏஜென்ட், கொஞ்சம் பொறுங்க, நான் குழம்பிட்டேன், ஒரு விரியன் பாம்பு கடிச்சது, ஒரு குதிரை உதைச்சது, அது விபத்து இல்லையான்னு கேட்டார். இல்லை வேணும்னு தான் அதெல்லாம் அப்படி செஞ்சதுன்னா. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும். ஏகாதிபதின்றது தேவன் எல்லாத்தையும் ஒரு நோக்கத்தோட செய்கிறாருன்னு அர்த்தம். ஏகாதிபதின்ற ஆங்கில வார்த்தைக்கு வரம்பற்ற அதிகாரம் இல்லைனா அதிகாரம்னு அர்த்தம். இது ஒன்றின் மீது என்று அர்த்தம் தரும். சாவரென்ற வார்த்தையிலிருந்தும் ஆளுகைன்ற வார்த்தையோடும் இது இணைக்கப்பட்டிருக்கு. அதனால ஏகாதிபதினு சொல்லும்போது இந்த வார்த்தைக்கு முழு கட்டுப்பாட்டை கொண்டிருப்பதுன்னு அர்த்தம். பொருளாதாரம் அரசியல்னு வரும்போது இந்த வார்த்தையானது நாட்டுடைய சுயமா தீர்மானிக்கிற உரிமை. தங்களை விட உயர்ந்த அதிகாரம் இல்லாதவங்க தங்களை அதிகாரத்தில் சுதந்திரமா இருக்கிறதோட தொடர்பு கொண்டது. இன்னைக்கு பல கலாச்சாரங்களில் இது ஒரு பெரிய விஷயம். ஆனால் தேவன் ஏகாதிபதினு சொல்லும்போது அவர் தேவனும் எல்லா பிரபஞ்சத்திலையும் உயர்ந்த அதிகாரத்திற்கு மேலாகவும் உயர்த்தப்பட்டவர்னும் எல்லையற்ற சக்தி மட்டும் இல்லை, எல்லையற்ற உரிமையையும் எல்லையற்ற ஆளுகையையும் ஆட்சியையும் கொண்டவர்னு அறிவிக்கிறதா இருக்கு. அவர் ரொம்ப உயர்ந்தவர். வாழ்க்கையின் நோக்கங்களோட அவர் விரும்பினதை செய்கிறாரு. அவர் பொறுப்பில் உள்ளவர். அவர் பரலோகத்தின் சேனைகளின் தலைவர். அதனால யாரும் அவரோட கையை நிறுத்தவோ இல்லைனா அவர்கிட்ட நீங்க ஏன் செய்றீங்கன்னு கேட்கவோ முடியாது. தேவன் ஏகாதிபதினு சொல்லும்போது எல்லாவற்றிற்கும் ஆளுநர்னும் வரலாறு முழுவதுக்கும் தளபதியா இருக்கிறார்னு சொல்றோம். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். தேவனை நம்மளோட ஏகாதிபத்திய ராஜா அப்புறம் கர்த்தர்னு நினைக்கிறது மனுஷனுடைய உள்ளத்துல இருக்கிற மிகப்பெரிய கேள்விகள்ல ஒண்ணுக்கு பதில் அளிக்குது. அது என்னன்னா, யார் இதற்கெல்லாம் பொறுப்பு? 1930 ஏற்பட்ட கொந்தளிப்புல வின்ஸ்டன் சர்ச்சில் தெரிஞ்சுக்க விரும்பினது இதுதான். சர்ச்சில் யாருக்கும் பயப்படல. பிரிட்டிஷ் அரசாங்கம் அடால்ஃப் ஹிட்லரையும் நாசி அச்சுறுத்தலையும் தீவிரமா எடுத்துக்கொண்டது. பிரதம மந்திரி ஸ்டான்லி பால்ட்வினால இங்கிலாந்து ஆட்சி செஞ்சு சவால்களை எதிர்கொள்ள முடியாத மாதிரி இருந்தது. சர்ச்சில் பால்ட்வினோட இயலாமையை பத்தி கோபம் அடைஞ்சு சலசலக்கிற ரயிலுக்கு யார் பொறுப்புன்ற ஒரு சின்ன கவிதையை மேற்கோள் காட்டினாரு. இன்னைக்கு அடிக்கடி கேட்கப்படுற கேள்வி இதுதான். பொறுப்புல யாராவது இருக்காங்களா? அந்த கேள்வியை நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்றதை தீர்மானிக்குது. பள்ளிகளில் என்ன நடக்குது, நம்ம கலாச்சாரத்தில் என்ன நடக்குதுன்றதுக்கும் இதுக்கும் பெரிய தொடர்பு இருக்கு. இங்க யார் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க? சில நேரங்களில் நீங்க இந்த கேள்வியை மார்க்கெட்லையும் வேலை செய்யற இடத்துலையும் பெரிய அளவில் நம்மளோட நகரங்கள்லையும் நம்ம தேசத்தோட வாழ்க்கையிலையும் கேட்கலாம். யார் பொறுப்பு?
நாம நேர்மையா இருந்தோம்னா இந்த கேள்வி உலகளாவிய அளவில் நம்மை தேட வைக்கும். அதாவது இந்த சலசலக்கும் ரயிலை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் நம்ம எழுந்து நின்று கூச்சலிட விரும்பாம ஒரு நாள் கூட கடக்காது. அந்த கேள்விக்கு நாம எந்த மாதிரி பதிலளிக்கிறோன்றது நம்ம வாழ்க்கை அப்புறம் நம்மளோட எதிர்காலம் எப்படி இயங்குதுன்றத தீர்மானிக்குது. அதனால தேவன் ஏகாதிபத்தியர்னு நான் சொல்லும்போது அவர் எல்லாத்துக்கும் பொறுப்பானவர். அவர் ரொம்ப உயர்ந்த உயிரினத்துக்கும் மேலான எல்லையற்ற உயர்ந்தவர். அவர் ரொம்ப உயர்ந்த தேவன், வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவர், யாருக்கும் அடிப்பணியாதவர், யாராலையும் பாதிக்கப்படாதவர், சுயாதீனமானவர், அவரோட சொந்த ஈர்ப்புல சுதந்திரமானவர். அவர் விரும்பியபடி செய்கிறாரு. அவர் விரும்பியபடி மட்டும் இல்லை, எப்பவும் அவர் விரும்பியபடி, எல்லா இடங்கள்லையும் அவர் விரும்பினபடி, எப்பவும் அவர் விரும்பினபடி. யாராலையும் எதுவும் அவரை தடுக்கவோ கட்டாயப்படுத்தவோ நிறுத்தவோ முடியாது. ஆனா இது சிந்திக்கவும் கொண்டாடவும் ஒரு அற்புதமான உண்மைனாலும் தேவனுடைய ஏகாதிபத்தியத்தை பத்தின போதனையை விட அதிக கோபத்தை ஏற்படுத்தும், அப்புறம் அதிக விவாதத்தை தூண்டுற தேவனுடைய பண்புகள்ல எந்த அம்சமும் இல்லைன்றதை நான் உங்களுக்கு சொல்லணும். நீங்க ஒரு கத்தியை எடுத்து அதை சுவிசேஷம் அறிவிக்கிறதன் மூலமா வெட்டலாம். அதுல நீங்க இடுற குறியீடுகள்ல இருபுறமும் தேவனுடைய ஏகாதிபத்தியத்தை பத்தி வேறுபட்ட கருத்து இருக்கு. அதனாலதான் இந்த விஷயத்தை பத்தின வலுவான பைபிள் புரிதல் நமக்கு தேவை. இந்த அதிகாரத்தை படிச்சு தேவனுடைய ஏகாதிபத்தியத்தை பத்தின கிட்டத்தட்ட 50 முக்கிய பத்திகளை நான் கீழே குறிப்பிட்டேன். நான் மேலோட்டமான காரியங்களை கூட சொல்லல. நான் உங்களுக்கு 4 இல்லைன்னா 5 தரேன். நான் என்ன பேசுறேன்றதை நீங்க புரிஞ்சுக்குங்க. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். எனக்கு அது பிடிக்குது. வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். இந்த வசனங்கள் எல்லாமே மற்ற பல வசனங்களும் இதையே சொல்லுது. தேவன் பொறுப்பாளின்னு சொல்லுது. அவர் தன்னோட சிங்காசனத்தில் இருக்காரு. அவர் எப்பவும் அவரோட சிங்காசனத்தில் இருப்பாரு. அவர் ஆள்றாரு. உலகெங்கிலும் உள்ள மனிதர்களின் காரியங்களில் வரலாற்றிலிருந்து தீர்க்க தரிசனம் வரை, கடலிலிருந்து கடல் வரை, காலத்திலிருந்து நித்தியம் வரைக்கும் அவரோட ஆட்சி தான் நடக்குது. தேவன் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாருன்றதை விட நாம வாழற இந்த நாட்களில் நமக்கு ஆறுதல் தர எந்த சத்தியமும் உலகத்தில் இருக்கிறதா எனக்கு தெரியல. அவரோட கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்கு. ஒருத்தர் இப்படி சொன்னாரு, நாம ஏன் நம்ம சபைகளை இதை பத்தி பேசக்கூடாதுன்னு. சரி, முதலாவதா நம்மளோட பல சபைகளில் பைபிளை பத்தி நம்ம பேசுறதில்ல. ஆனா இது ஒரு வேதாகம சத்தியம். அப்புறம் இது இன்னைக்கு நம்ம உலகத்துல என்ன நடக்குதுன்றதுக்கு முரணா இருக்கு. ஏன்னா இன்றைய நாட்கள் மனிதநேயத்தின் நாட்கள். மக்கள் சுயாட்சி, சுதந்திரம், அப்புறம் அவங்க எதை செய்ய விரும்புறாங்களோ அதை செய்ய விரும்பும் போது எது நல்லா தோணுதோ அதை செய்யறதுக்கான முழு உரிமையும் விரும்புகிற சகாப்தம் இது. நாம கருத்தரங்குகளில் கலந்துக்கிறோம். அங்க நாம எதை என்றோமோ அதை நம்ம நம்ப முடியும். நாம எதை நம்புறோமோ அதை நம்ம அடையவும் பெறவும் முடியும். நாம மனுக்குலத்துக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுத்தா மனிதன் தன்னோட சொந்த தேவனாகி விட்டதால வாழ்க்கையோட எல்லா தீமைகள், அப்புறம் பிரச்சனைகள், அப்புறம் சிரமங்கள் தீர்க்கப்படும்னு நம்ம எல்லாருக்குமே சொல்லப்படுது. ஆனா இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க என்ன அனுமதிங்க. நீங்க எப்படி ஏகாதிபத்திய மனுஷனா இருக்கீங்க? மனித ஏகாதிபத்தியம்னு சொல்லப்படுற உங்களோட கீழ் உலகம் அமைதி அப்புறம் செழுமையோட செழித்து வளருதா? இல்ல அது சீர்குலைவு அப்புறம் உறுதியற்ற தன்மை குழப்பத்துல இறங்குதா? உலகம் தூய்மையானதா இல்ல அதிக மாசுபட்டதா? இது ரொம்ப அமைதியானதா இல்ல அதிக அச்சுறுத்தலானதா? இது ரொம்ப ஒழுங்கானதா இல்ல வன்முறையானதா? இது ரொம்பவும் செழிப்பானதா திவாலாகி போகும் நிலையோட விளிம்புல தள்ளாடுதா? ஒரு தேசமா நாம அனுபவிச்ச எல்லா வலிகளுக்கும், ஒரு உலகமா நாம உணர்ந்த அனைத்து காயங்களுக்கும், வேதனைகளுக்கும் அப்புறம் நாம அனுபவிச்ச எல்லா பிரச்சனைகளுக்கும் அப்புறம் யாராவது இப்படி கேட்கலாம், நாம தவறான வழியில போறது சாத்தியமானு. ஆதியாகம புத்தகத்தோட ஆரம்பத்திலேயே நிம்ரோத் மக்களை ஒன்றிணைத்து தேவன் கீழே இறங்கி வந்து நம்மளோட பேச தேவையில்லை, தேவனிடம் செல்ல நாம் சொந்த கோபுரத்தை உண்டாக்குவோம், நாம் சொந்தமாக செய்வோம்னு சொன்னான். அவங்க எல்லாருமே ஒன்னா இணைஞ்சு தங்களோட திட்டத்தை தொடங்கினாங்க, வேலைக்கு போனாங்க. ஏதோ விசித்திரமானது நடந்தது. திடீர்னு ஒரு நாள் அவங்க வேலைக்கு போனாங்க. தேவன் கீழே இறங்கி அவங்களோட பாஷையை குழப்புனதுனால மற்றவங்க பேசுறத யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. தேவன் தம் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். ஆதியாகமத்தை தொடர்ந்து படிக்கும்போது யோசேப்போட கதைக்கு வரலாம். ஒரு இளைஞனா அவர் சகோதரர்களால் தவறா நடத்தப்பட்டாரு. அவரை ஒரு குழியில வீசி அடிமையா வித்தாங்க. அவரோட நினைவை அழிக்க அவங்க தங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சாங்க. வருஷங்கள் கடந்து ஒரு நாள் தேவனுடைய ஏகாதிபத்தியத்துல தங்களோட நாட்டுல கடுமையான பஞ்சத்தை சந்திச்சாங்க. அவங்க சாப்பாடு வாங்குறதுக்காக எகிப்துக்கு போனாங்க. யார் சாப்பாடு கொடுத்ததுன்னு யூகிக்க முடியுதா?
யோசேப்பு எப்படியோ அந்த நாட்கள்ல பூமியோட ரொம்ப பெரிய சாம்ராஜ்யத்தோட பிரதமரா ஆகிட்டாரு. ஆனா அது எப்படியோ இல்ல, அது ஏகாதிபத்தியம். அவரோட சகோதரர்கள் தங்களுக்கு சாப்பாடு கிடைச்சதா நினைச்சாங்க. அவங்க துரோகம் செஞ்சு இறந்து போயிட்டு தான் நினைச்ச தன்னோட சகோதரன் கிட்ட இப்போ சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்காக வராங்க. யோசேப்பு அவங்கள பார்த்து இப்படியா சொல்றாரு: நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள். யோசேப்பு, நீங்க என்னை காயப்படுத்த முயற்சி செஞ்சீங்க, என்னை அழிக்கவும் கொல்லவும் முயற்சி செஞ்சீங்கன்னு சொன்னாரு. ஆனா தேவன் எல்லாத்துக்கும் பொறுப்பா இருந்து இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தாரு. உங்க எல்லாருக்கும் ரட்சகரா மட்டும் இல்லை, எகிப்து முழுவதற்கும் ரட்சகரா இருக்கணும்னு. ஏன்னா யோசேப்பு எகிப்தோட பிரதமராகி பஞ்சம் ஏற்பட்ட வருடங்கள்ல அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாரு. வரலாற்றோட கண்ணோட்டத்தில் இதை பார்க்கும்போது வேதாகம நாட்கள்ல மட்டும் இல்லை, உலக வரலாறு முழுக்க மனித குலம் தான் கட்டுப்பாட்டில் இருக்கிறத நிரூபிக்க தன்னால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செஞ்சாலும் அவர் விரக்தி அடைந்து முறியடிக்கப்பட்டாரு. மறுபடியும் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் கர்த்தர், நான் வானங்களிலும் பூமியிலும் மனிதர்களின் உள்ளங்களிலும் ஆட்சி செய்கிறேன்னு சொன்னாரு. அவர் ஏகாதிபத்திய தேவன். இந்த நாடு முழுக்க என்ன நடக்குதுன்றதை பார்க்கும்போது நான் டிவி ஆஃப் பண்ணிட்டு செய்தித்தாளை ஒதுக்கி வச்சு என் பைபிளை திறந்து தலை குனிஞ்சு பொறுப்பானவரை நான் அறிவேன்னு நாம சொல்லணும். தேவனோட ஏகாதிபத்தியத்தை பற்றின வேதாகம போதனையை நினைக்கும் போதும் வேற எந்த இடத்துலையும் பதில்கள் இல்லைன்னு உண்மையை பார்க்கும் போதும் இது என்னை அசைக்கிறது. இது சர்வவல்ல தேவனுடைய கையில் இருக்கு. இன்னைக்கு நீங்க உங்களோட 3 உறுதியான காரியங்களை உங்க இருதயத்தில் நீங்க எடுக்கணும்னு நான் விரும்புறேன். இது உண்மைன்னா, நான் சொல்றது உண்மையா இருந்தா, சர்வ வல்லமை கொண்ட தேவன் பொறுப்புல இருக்காரு. நீங்க வானங்களை பார்த்தா சிங்காசனம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. தேவன் விடுமுறைக்கு போறதில்ல, அவர் ஒருபோதும் தூங்குறதில்ல, அவர் தன்னோட கையை கட்டுப்பாட்டில இருந்து எடுக்கிறதில்ல. அப்படின்னா அதுக்கு நான் எப்படி பதிலளிக்கணும்? கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கு நான் எப்படி பதிலளிக்கிறது? முதல்ல நான் எழுதிட்டு அவர் ஏகாதிபத்தியம் கொண்டவர்ன்றதுனால நான் அவருக்கு பயப்படுவேன். தேவனோட ஏகாதிபத்தியத்தை பத்தின முதல் உறுதியான காரியம் இதுதான். அவர் ஏகாதிபத்தியம் கொண்டவர்ன்றதுனால நான் அவருக்கு பயப்படுவேன். பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயப்படுதல்ன்ற கருத்து சிலரை தொந்தரவு செய்யுது. ஆனா நாம பலவீனப்படுத்தும் வகையான பயத்தை பத்தி பேசல. நாம கர்த்தரை ஆராதிப்பதை பற்றின பயத்தை பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்கோம். கிறிஸ்துவர்கள் ஒரு காலத்துல தேவனுக்கு பயப்படுற மக்கள்னு சொல்லப்பட்டாங்க. அந்த நாட்கள் நினைவிருக்கா? இனிமே அதோட அர்த்தம் கூட யாருக்குமே தெரியாது. அந்த வாக்கியத்தை நம்ம எப்போவாது தான் கேட்கிறோம். ஒருவேளை அது கர்த்தருக்கு பயப்படுற கருத்தை நாம இழந்துட்டதுனால இருக்கலாம். நாம் அவருக்கு பயந்தாகணும், அவருக்கு முன்னால வணங்கணும். ஆரோக்கியமான தெய்வீக பயபக்தியோட அவருக்கு பயப்படணும்னு நம்ம தேவன் விரும்புகிறாரு. ஏன்னா தேவன் ஏகாதிபத்தியர். அவர் நம்முடைய பயத்திற்கும் மரியாதைக்கும் பாத்திரர். நம்ம கலாச்சாரத்துல தேவனை நாம இருக்கிற இடத்துக்கு கொண்டு வர முயற்சி செஞ்சோம். ஏன்னா நாம அவர்கிட்ட இருந்து வெகு தூரத்தில் இருக்கிறதா உணர்றோம். ஆனா நான் உங்களுக்கு சொல்ற, தேவனை அவர் இருக்கும் இடத்தில் விட்டு விட்டு முழங்கால் படியிட்டு அவரை வணங்குங்கள். அவர் உங்கள் மரியாதைக்கு பாத்திரர். தேவன் ஏகாதிபத்தியர்ன்றதுனால என்னோட 2வது உறுதிமொழி என்னன்னா, நான் அவருக்கு கீழ்ப்படிவேன். நான் உங்களுக்கு கொடுக்கிற இந்த சின்ன பிரசங்கத்துல சில பக்கங்களுக்கு முன்னால கர்த்தர் இஸ்ரவேலரை போக சொன்னப்போ இந்த மனிதன் ரொம்ப சக்தி வாய்ந்த, அந்த நாட்கள்ல பயப்படுத்துற மனிதனான பார்வோன் சொன்னான். கவனிங்க, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவன் முடியாதுன்னு சொன்னான். அவன் ஏன் கீழ்ப்படியலன்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் இப்படியா சொன்னான்: நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை என்றான். நான் மோசேவா இருந்தா, மகனே நீ அவரை சந்திக்க தயாரா இருக்கிறியான்னு கேட்டிருப்பேன். பார்வோன் யெகோவாவை புரிஞ்சிக்கல, இல்ல மதிக்கலன்றதுனால அவன் கீழ்ப்படியாமல் இருந்தான். மக்கள் தேவனுடைய ஏகாதிபத்தியத்தை புறக்கணிக்கும் போது அவங்க அவருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஆனா சமன்பாட்டை தலைகீழா மாத்துவோம். புறக்கணிப்பு கீழ்ப்படியாமையை உருவாக்குனா நிச்சயமா பயபக்தி கீழ்ப்படிதலை ஊக்குவிக்கணும். பரந்த விண்மீன் மண்டலம் முதல் மிக சிறிய மணல் வரைக்கும் எல்லாத்துலேயும் தேவனுடைய ஏகாதிபத்திய அதிகாரத்தை நம்ம புரிஞ்சிக்கும் போது நம்ம வாழ்க்கைக்கான அவரோட விருப்பத்துக்கு மகிழ்ச்சியோட அடிபணிவோம். அவர் தான் கேப்டன். அவர் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. அவரோட கண்கள் வரைபடங்களை ஸ்கேன் செய்யுது. நமக்கு எது சிறந்ததுன்னு அவருக்கு தெரியும்.
நம்ம எப்பவும் வானிலை, இயற்கை காட்சி இல்லைன்னா பாதையை விரும்பாமல் இருக்கலாம். ஆனால் இந்த பிரச்சனைகள் அவரோட ஏகாதிபத்திய முகத்தின் பிரகாசத்தில் மங்களாகி விடுது. பழைய ஏற்பாட்டில் ஏலின்ற மனுஷனை பற்றின ஒரு கதை இருக்கு. அவர் ஒரு ஆசாரியன். அவருக்கு 2 கலகக்கார குழந்தைகள் இருந்தாங்க. அவங்க செஞ்சதை படிக்க வெக்கமாக இருக்குது. இன்றைக்கி ஆராதனையில் விவரங்களை கொடுத்து உங்கள் எல்லாரையும் நான் சங்கடப்படுத்த போகிறதில்ல. நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ நான் அதை பற்றி உங்ககிட்ட சொன்னேன். இன்றைக்கி மதியம் நீங்கள் அதை பார்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் அதில் சீலோவில் இந்த 2 கலகக்கார மகன்கள் தேவனையும் தங்களோட அப்பாவையும் அவமதிச்சுக்கிட்டு இருந்தப்போ ஆசரிப்பு கூடாரத்தில் தேவனை சேவித்து கொண்டிருந்த ஒரு சிறுவன் இருந்தான். ஒரு நாள் மாலை தேவன் அந்த சிறுவன் கிட்ட சாமுவேலேன்னு கூப்பிட்டாரு. அதுக்கு சாமுவேல், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்னு சொன்னான். கர்த்தர் சாமுவேல் கிட்ட ஏலிக்கான ஒரு செய்தியை கொடுத்தாரு. அது நல்ல வார்த்தை இல்லை. அவர் இந்த சின்ன பையன்கிட்ட நான் உனக்கு சொல்றதை ஏலி கிட்ட போய் அப்படியே சொல்லுனாரு. அந்த செய்தி இதுதான். 1 சாமுவேல் 3. இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது துணித்துக் கொண்டிருக்கும். நான் ஏலியின் குடும்பத்திற்கு விரோதமாக சொன்ன யாவையும் அவன் மேல் அந்நாளிலே வரப்பண்ணுவேன். அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாயத்தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். என்ன ஒரு அற்புதம்! ஏலிக்கு இந்த செய்தி கிடைச்சது. அவர் கொஞ்சம் யோசிச்சு தேவனிடம் கிருபையை கேட்டு, கொஞ்சம் பொறுங்கள், எனக்கு இன்னொரு வாய்ப்பு தாரும்னு கேட்டிருப்பார்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க. ஆனால் வசனம் 18 படி தேவன் சொன்ன எல்லாத்தையும் சாமுவேல் ஏலி கிட்ட சொன்னாரு. அதுக்கு ஏலி இப்படியா சொன்னாரு, அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சொன்னான். வேற வார்த்தையில் சொல்லணும்னா, சாமுவேல் கர்த்தர் அப்படி சொன்னா கர்த்தர் கர்த்தராக இருக்கட்டும்னு சொல்றான். இதை நம்ம மனசில் வச்சுக்க வேண்டிய நல்ல வாக்கியம் இல்லையா? நமக்கு என்ன நடந்தாலும், தேவன் எதை செய்ய சொன்னாலும் அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று நாம் சொல்ல வேண்டும். ஆபிரகாம் சோதோம் கொமோராவின் தலைவிதியை அறிந்தபோது இது போன்ற ஒன்றை சொன்னார். அவர் சொன்னாரு, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ? தேவ பிள்ளைகளை ஆண்டவர் தமக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதை செய்வார். சர்வலோக நியாயாதிபதி சரியா செய்வார். நமக்கு பக்கத்தில் இல்லைன்னா தொலைவில் என்ன நடக்குதுன்றதை நம்ம கண்டு அதிர்ச்சி அடைகிறோம். ஆனால் பிரச்சனை நமது சொந்த மனித கண்ணோட்டத்தில் இருக்கு. தேவன் எல்லாத்துக்கும் பொறுப்புன்றதை நம்ம நினைவில் கொள்ளும்போது அது மாறுது. அவர் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் எல்லாத்தையுமே பார்க்குறாரு. நாம் அதை எவ்வளவு அதிகமாக புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளவு மகிழ்ச்சியோடு அவரோட சித்தத்திற்கு நம்மை விட்டு கொடுக்கிறோம். அவர் சொல்வதற்கு கீழ்ப்படுகிறோம். அப்புறம் நாம அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக, அவர் சரியானதை செய்வார், அவர் எப்பொழுதும் சிறந்ததை செய்வார்னு சொல்ற இடத்துக்கு நாம வரோம். தேவன் ஏகாதிபத்தியர் என்பதால் நான் அவருக்கு பயப்படுவேன், நான் அவருக்கு கீழ்ப்படிவேன். எங்க நம்ம மறுபடியும் தேவனுடைய பண்புகளில் இந்த பழக்கமான கருப்பொருளுக்கு வரோம். தேவன் ஏகாதிபத்தியர் என்றதுனால நான் அவரை ஆராதிப்பேன். இதோ என்னோட இறுதி உறுதிமொழி. பழைய ஏற்பாடு முழுக்க, குறிப்பா இஸ்ரவேலோட வரலாற்றில் முக்கியமான காலங்களில் ரொம்ப பெரிய அளவில் துதிச்சாங்க. இதை மனசுல கொண்டு பழைய ஏற்பாட்டை படிச்சோன்னா உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. உதாரணமா, தாவீது ராஜா எருசலேமில் கர்த்தருக்காக ஒரு ஆலயம் கட்ட முயற்சிக்கிற ஒரு கதை இருக்கு. வரலாற்றின் சிறந்த தொலைநோக்கு பார்வையாளரோட இறுதி கனவு அது. அவரோட கனவு நல்லா இருந்தது, ஆனால் தேவன் அதை செய்ய அனுமதிக்க போறதில்லன்னு சொன்னார். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதனால தாவீது ரொம்பவே விரக்தி அடைஞ்சாரு. தேவன் தாவீதை நோக்கி, நான் வாசமாயிருக்க நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம். தொடர்ந்து தேவன், நீ ரத்தம் சிந்தியதால் என்னுடைய ஆலயத்தை உன்னால் கட்ட முடியாதுன்னு சொன்னாரு. தாவீது போய் வேதனைப்பட்டு இந்த காரியத்தை கைவிட்டிருப்பார்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா தாவீது ஒரு கணம் மனம் உடைந்து போனதா பைபிள் சொல்லுது. அவர் ஒரு உறுதியான மனிதராக இருந்தார். அவர் என்ன செஞ்சாரு? அவர் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை அவர் செஞ்சாரு. இது எந்த ஒரு கட்டட திட்டத்திலையும் எப்பவும் கடினமான பகுதியா இருக்கு. அவர் திட்டத்துக்கான எல்லா பணத்தையும் திரட்டினாரு. அவர் தன்னோட செல்வத்திலிருந்தும் கொடுத்தாரு. அவர் மற்றவங்க கிட்ட இருந்து நிதியை கோரினாரு. அப்புறம் அவங்க அந்த ஆராதனையை ரொம்பவும் சாத்தியமில்லாத சூழ்நிலைக்கு மத்தியில் செஞ்சாங்க. இங்க அது 1 நாளாகமம் 29வது அதிகாரத்தில் இருக்கு. தாவீது சபை அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, தாவீது ஆலயத்தை கட்ட விரும்பினாரு. அதை செய்ய தேவன் அவர் அனுமதிக்காததுனால
அவரால் அது முடியவே இல்லை. அவர் சொன்னது, எங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சதா காலங்களிலும் தேவரிற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, மாட்சியமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லோருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். உடைஞ்சு போன கனவோட காயங்களுக்கு நான் கட்டு போடும்போது இந்த மாதிரி ஒன்றை நான் ஒருபோதும் கொண்டு வந்திருக்க முடியாது. உலக அதிசயங்களில் ஒன்றுக்கு நிதி அளிப்பதற்காக அந்த காணிக்கையை சேகரிக்க தாவீது ராஜா அன்னைக்கு நின்னப்போ அவர் தன்னோட மக்களை ஏகாதிபத்திய தேவனுக்கு ஜெப ஆராதனையில் வழி நடத்தினார். அவங்க தங்களோட காணிக்கைகளை கொண்டு வந்தாங்க. தாவீது, தேவன் உங்களை ஐஸ்வர்யமாக்கினார்னு சொன்னார். அன்னைக்கு அவங்க பலத்தோடையும் சக்தியோடு நின்னாங்க. தாவீது, தேவன் உங்களுக்கு பலத்தை தராருன்னு சொன்னார். அவங்க கேட்டு மகிழ்ந்தாங்க. தாவீது, தேவன் உங்கள் இருதயத்தில் சந்தோஷத்தை தருகிறார்னு சொன்னார். அவர் ஏகாதிபத்திய தேவன் சொன்னார். இன்னைக்கு நாம கத்துக்க விரும்புறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நம்மளோட தேவன் ஏகாதிபத்தியர். அவரோட நாமத்தை புகழ்ந்து அவரை வணங்கி அவரை கனம் பண்ணுவதே நாம செய்ய வேண்டியது. ஏன்னா அவர் மட்டுமே பாத்திரர். என்னிடம் என்ன இருக்கு, என் இருதயத்தில் என்ன இருக்கு, நான் என்ன செய்தேன், நான் என்ன செஞ்சாலும் எல்லாத்துக்கும் பின்னால என்னோட தேவன் இருக்காரு. நான் பெருமைப்பட எந்த காரணமும் இல்லை. அவர் செய்கிற செயல்களில் என்னை ஒரு பகுதியாக அனுமதிக்க அவர் தயாராக இருப்பார்ன்றதுக்கு நான் நன்றியோடு அவர் முன்னால் பணிவோட வணங்குறதுக்கு எனக்கு எல்லா காரணங்களும் இருக்கு. நாம் எந்த நோக்கமும் இல்லாத பிரபஞ்சத்தில் சிக்கி அழிவடைந்த கிரகத்தில் சுழன்று அர்த்தமற்ற வாழ்க்கையில் வாழ்ந்து நம்பிக்கையற்ற மரணத்தில் மறிக்கல. நாம் சலசலப்பாக போகிற ரயிலில் பிரயாணம் பண்ணல. நம்முடைய தேவன் யெகோவா, அவரை போல யாருமே இல்லை. அவர் நிறைவானவர், அவர் நித்தியமானவர், சர்வ வல்லவர், முற்றிலும் ஏகாதிபத்தியர். அவர் நம்ம தலைவராகவும் உயர்ந்தவராகவும் நிகரற்றவராகவும் ஆட்சி செய்யும் போது அரோனா யெகோவா உங்கள் ஏகாதிபத்திய தேவனாக இருப்பார். காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் தன்னாலே நடக்கும். நீங்கள் எதேச்சையாக அங்கே வந்திருந்தாலும் தேவனுக்கு ஒரு சரியான திட்டம் இருக்குது. அவர்கிட்ட எதேச்சையானதுன்னு எதுவும் இல்லை. நீங்கள் பிறந்த குடும்பம் தற்செயலானது இல்லை. நீங்கள் வாழ்கிற நாடு, நீங்கள் பேசுகிற மொழி, உங்களுக்கு இருக்கிற நண்பர்கள், உங்கள் பலவீனங்கள், உங்கள் தவறுகள், நீங்கள் செஞ்ச எல்லாமே உங்களோட மோசமான முடிவுகள். இது எதுவும் தேவனுக்கு எதேச்சையானது இல்லை. தேவன் தன்னோட மகிமைக்காக எல்லாத்தையும் ஒன்னா செய்கிறாருன்னு ரோமர் புத்தகம் நமக்கு சொல்லுது. எல்லாத்தையும் ஒன்னா அப்படின்ற வார்த்தை சினர்கேவோ, இதிலிருந்து தான் சினர்ஜின்ற வார்த்தை வருது. சினர்ஜின்றது நீங்க மொத்தமா பொருட்களை எடுத்து அதை ஒன்னா சேர்க்கறது. அது அனைத்தையும் சேர்க்கக்கூடியதை விட அதோட விளைவு அதிகமா இருக்கும். தேவன் நம்ம வாழ்க்கையில ஈடுபடும் போது அவரு நல்லது, கெட்டது, தவறுகள், அப்புறம் நம்ம சரியா செய்யற எல்லாத்தையும் எடுத்துக்கிறாருன்னு ஒரு ஒருங்கிணைந்த விளைவு இருக்கு. அப்புறம் அவரோட ஏகாதிபத்தியத்தில் அவர் எல்லாத்தையும் ஒன்னா கலந்து அவர் தன்னோட திட்டத்தில் ஒன்னா இணைக்கிறார். வேதத்தின்படி அவர் எல்லாத்தையும் அழகாக்குறாரு. அவர் ஏகாதிபத்திய தேவன். நான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சேன், தேவன் என்னை ஒருபோதும் பயன்படுத்த முடியாதுன்னு நீங்க இன்னைக்கு நினைக்கலாம். இல்ல, நீங்க அதை செஞ்சிட்டீங்கன்னா மன்னிப்பு கேட்கறீங்க. நீங்க சரியாகி தேவனுடைய அடுத்த வார்த்தைக்காக காத்திருக்கீங்க. நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன், அவர் இன்னும் உங்க மூலமா செய்ய இருக்கிறத இன்னும் முடிக்கல. ஒரு நோக்கம் வச்சிருக்காரு. அவரு தவறை எடுத்துப்பாரு. எப்படியாவது அவர் தன்னோட திட்டத்தில் ஒன்னா இணைச்சு அதை சரி செய்வாரு. நீங்க எடுத்த சில முடிவுகளுக்கு வருந்துறீங்களா? நீங்க எதிர்பார்த்தபடி காரியங்கள் நடக்கலையா? நீங்க சிக்கிக்கிட்டதா உணர்றீங்களா? நீங்க சில காரியங்களை வித்தியாசமா செஞ்சிருக்க விரும்புறீங்களா? கவனிங்க, தேவனிடத்தில் எதேச்சையானதுன்னு எதுவும் இல்லை. அவரு தன்னோட ஏகாதிபத்தியத்தில் நம்ம பாவங்களை ஒண்ணும் இல்லாமக்கிறாரு. ஒருவேளை நீங்க ஒரு மோசமான தவறோட நீண்டகால விளைவுகளை அனுபவிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஞாபகம் வச்சுக்கங்க, தேவனிடத்தில் எதேச்சையானதுன்னு எதுவும் இல்லை. தேவன் பாவத்திற்கு காரணம் இல்லை. நம்மகிட்ட நம்ம எதை கண்டாலும் எதை சமாளிக்க வேண்டி இருந்தாலும் தேவன் தம்முடைய எல்லையற்ற ஞானத்திலும் அவருடைய ஏகாதிபத்தியத்திலும் அதை நம்மளோட நன்மைக்காகவும் கிறிஸ்துவை போலும் அவரை மகிமைப்படுத்தவும் வடிவமைச்சிருக்கிறாருன்றதை நாம தெரிஞ்சுக்கலாம். நீங்க தேவனை நம்பலாம். அவர் தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. அவர் ஒரு நல்ல தேவனாய் இருக்காரு. டானாவும் நானும் பாஸ்டன்ல ஒரு கப்பல்ல ஏற போறோம். அது கனடா அப்புறம் நியூ இங்கிலாந்துக்கு கொண்டு போகும். நீங்க எங்களுக்காக மோசமா உணர்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா யாராவது இதை செஞ்சுதான் ஆகணும். இந்த கப்பல் ரொம்ப பெருசு. கப்பலில் சுமார் 650 பேர் இருப்போம். அந்த கப்பல் 2000 பேர் வரைக்கும் தாங்கும். சில சமயங்களில் நான் அங்கே போய் கப்பலுக்கு பக்கத்தில் நின்று அதை ஏறிட்டு பார்க்கும்போது பிரம்மாண்டமான எஃகு துண்டு மிதக்கக்கூடியதுன்றது எனக்கு பிரமிப்பாக இருக்கு. நான் இப்போ அதில் தான் போக போகிறேன். நான் அதை அடைய போகிறேன். சரியா? இந்த கப்பலோட பாலத்தின் மேலே கேப்டன் தன்னோட வரைபடங்கள், விளக்கப்படங்கள், அப்புறம் வழிகாட்டுற கருவிகளை வச்சிருக்காரு. அவரும் அவரோட குழுவினரும் சேர்ந்து இந்த தண்ணியில் பல முறை பயணம் செஞ்சுருக்காங்க. கப்பல் எங்கே போகுதுன்றது அவங்களுக்கு தெரியும்.
கப்பல் ஒரு துறைமுகத்திலிருந்து புறப்பட்டு இன்னொரு துறைமுகத்தை அடையிற சரியான நேரம் அவங்களுக்கு தெரியும். இதுக்கிடையில பாலத்துக்கு கீழே பல வகையான மக்கள் பாதையில் போகிறாங்க. அவங்க எல்லாருமே அவங்க வாழ்க்கைக்கு அவங்க தான் பொறுப்புன்னு நினைக்கிறாங்க. சில பேர் என்னோட பைபிள் படிக்க வருவாங்க. ஆனால் நான் கப்பலை சுற்றி நடக்கும்போது என்னோட பைபிளை படிக்க வராத பல பேரை நான் கவனித்து பார்த்தேன். அவங்க எல்லாருமே அவங்களோட சொந்த நோக்கங்கள்லையும் சொந்த இன்பங்கள்லையும் தொலைஞ்சு போகிறாங்க. அவங்களும் அந்த கப்பலில் இருக்காங்க. மற்றவங்க மாதிரியே அவங்களாகவே நிறைய முடிவுகளை எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கும் கப்பலோட கேப்டனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது எதுவும் கப்பலோட வேகத்தை குறைக்காது. பயணிகள் என்ன செஞ்சாலும் இல்லைன்னா செய்யலைனாலும், அவங்க எவ்வளோ விரக்தி அடைஞ்சாலும், எவ்வளோ கவனக்குறைவாக வாழ்ந்தாலும், கப்பல் அலைகளை தாங்கி அதன் முன்னால் திட்டமிட்ட அட்டவணையை பராமரித்து சரியான நேரத்தில் இலக்கை அடைந்து விடும். இலக்கை அடையும் நேரம் துளி கூட தவறாது. இது தேவனோட ஏகாதிபத்தியத்திற்கு ஒரு போதாத எடுத்துக்காட்டுன்னு தான் சொல்லணும். ஆனால் எப்படியாவது தேவன் காலச்சக்கரத்தில் கை வச்சிருக்காருன்றதை ஞாபகப்படுத்த இது எனக்கு உதவுது. கலாச்சாரம் மாறலாம், புயல்கள் சீற்றம் அடையலாம், சில சமயங்களில் நான் நிகழ்ச்சியை நடத்துறேன்னு நான் நினைக்கலாம். ஆனால் இது அபத்தமானது. நிச்சயமாக சொல்கிறேன், இதெல்லாம் அபத்தமானது. ஏன்னா வீல் ஹவுஸில் சர்வ வல்லமையுள்ள தேவன் இருக்காரு. அது போக நான் போர்டில் இருக்கேன். நான் அங்கே இருந்தாலும் என்ன நடக்குதுன்றதை பற்றி சில சமயங்களில் நான் நிச்சயமாக குழப்பமடையக்கூடும். நான் உறுதியாக இருக்க முடியும். நான் கேப்டனை நம்புகிறேன். அவர் என்ன செய்கிறாருன்றது அவருக்கு தெளிவாக தெரியும் நான் நம்புகிறேன். அவர் பொறுப்பாளராக இருக்கார். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலனாலும், உங்கள் வாழ்க்கையோட பொறுப்பாளர் அவர் தான். நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக மாறும்போது நடக்கிற அற்புதமான விஷயம் என்னன்னா, ஒரு ஏகாதிபத்திய தேவன் இருக்காருன்றதை நீங்கள் ஒப்புக்கொள்ளும் இடத்திற்கு நீங்கள் வர்றீங்க. அது எவ்வளவு அற்புதமானது, வல்லமையானதுன்றதை நீங்கள் உணர்ந்து உங்களுக்கு நீங்களே இப்படி சொல்லுங்கள், ஏகாதிபத்திய தேவனே, என் ஏகாதிபத்தியராக இருப்பீராக. என் இருதயத்தின் வீல் ஹவுஸில் வந்து உட்காரும். வந்து என் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் இருப்பீராக. நீங்கள் இப்படி சொல்லும்போது அவர் ஒருபோதும் வேண்டான்னு சொல்ல மாட்டார். நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு அவர் சொல்லலை. நாம் அவரை அழைக்கும்போது அவர் எப்பவும் வராரு. ஆனால் நம்ம செய்யாத வரைக்கும் அவர் வரமாட்டார். சபைக்கு வரதன் மூலமாவோ, பைபிள் படிக்கிறதன் மூலமாவோ, கிறிஸ்துவத்தின் மொழியை கற்றுக்கொள்வதன் மூலமோ நீங்கள் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் அவருடைய குமாரனை உங்கள் இருதயத்திற்குள்ளே வந்து வாழ அழைக்கும் போது மட்டுமே நீங்கள் தேவனை பெற்றுக்கொள்வீர்கள். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார் என்றும், அவர் மூலமாக தவிர யாரும் பிதாவினிடத்தில் வருவதில்லை என்றும் பைபிள் சொல்லுது. இன்னைக்கு நான் உங்ககிட்ட வேண்டுகோள் விடுக்கிறது என்னன்னா, இந்த ஏகாதிபத்திய தேவனை அறியவில்லை என்றால் உங்கள் வாழ்க்கை கட்டுப்படுத்த யாராவது உங்களுக்கு தேவை. சர்வ வல்லமையுள்ள தேவனை நீங்க உங்க தேவனாகவும் இரட்சகராகவும் இருக்கும்படி அவரை அழைக்கிறதுக்காக அவர் காத்திருக்காரு. அதை செய்யறதுலேருந்து உங்களை தடுக்கிற விஷயம்தான் என்ன? அவர் யாரு, என்ன செய்யறாருன்றதை நீங்க அறிந்திருக்கும் போது நீங்க ஏன் அதை செய்ய விரும்பல? இன்னைக்கான திருப்புமுனை நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்காக நன்றி. எவ்வளோ அதிகமா தேவனோட வார்த்தையை கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய தேவன் நம் ஒவ்வொருவரோடு ஐக்கியப்பட விரும்புகிறார்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நீங்களும் அவரோட அந்த உறவை ஆரம்பிக்க விரும்புனீங்கன்னா, முதல் அடியா உங்க பாவங்கள்ல இருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை உங்க தெய்வமா இரட்சகரா ஏத்துக்கங்க. அந்த தீர்மானத்தை எடுத்ததும் நீங்க தேவனுடைய ஈவாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்வீர்கள். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா தேவனோடு இருக்கும் உங்கள் பயணம் ஆரம்பித்திடும். அதனால நீங்க விசுவாசத்தோடு அடியெடுத்து வச்சிருந்தீங்கன்னா, உங்களோட தீர்மானத்தை நம்பிக்கைக்குரிய கிறிஸ்துவ நண்பர்களோடு, ஊழியர்கள் இல்ல ஸ்தல சபைக்கு தெரியப்படுத்தி தொடர்ந்து உங்க புதிய விசுவாச பயணத்துல வளர்ந்திட உங்களை நான் உற்சாகப்படுத்துறேன். தேவன் தாமே அவரோடு இருக்கும் உங்கள் பயணத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரும்பவும் உங்களை இதே திருப்புமுனை நிகழ்ச்சியின் மூலமா நான் சந்திக்க ஆவலா காத்திருக்கேன்.